இல்லை, அது நாளைக்கு நிர்வாகக்குழு போட்டிருக்கிறோம். நிர்வாகக்குழுவில் எல்லோரும் வந்து கலந்துக்கிடுவாங்க. இது ஒரு இந்த பிரச்சனை வந்து அங்கே எல்லோரும் ஒரு சமாதானமான முறையில் பேசுவாங்க. ஆக நிர்வாகக்குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் நான் எதிர்பார்க்குறேன். அதை விட அடுத்து நாங்கள் நடத்த வேண்டிய போராட்டங்கள், நாங்கள் நடத்த வேண்டிய மாநாடு, நாங்கள் நடத்த வேண்டிய பொதுக்குழு, இதை பற்றியெல்லாம் வாதிப்பதற்காகத்தான் நாளைக்கு நிர்வாகக்குழு கூடுகிறது. அந்த முடிவுகளையெல்லாம் மேற்கொண்ட கடமையை செய்ய வேண்டிய நேரத்தில் இந்த பிரச்சனை இப்பொழுது தலை தூக்கி இருக்கிறது. அது பற்றியும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள். சார், திரு துரை அவர்களை பொறுத்த மட்டில் இந்த கடிதம் வந்து ராஜினாமா கடிதத்தில் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் எழுதியிருக்காருல்ல, படிச்சே இல்லை, அதுதான். இது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? யார் மீதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? எது? அந்த கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள், தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து பேசும்போது அவங்கவுங்க கருத்தை சொல்லுவாங்க. இப்போ நான் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. ராஜினாமாவை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதை பற்றி நான் இப்போ சொல்ல முடியாது. இருதரப்பையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? இந்த பாருங்க, என்கிட்ட புதுசாக கேள்விகளை போட்டு வார்த்தை வாங்க முடியாது. அது பிரஸில் அது எந்த காலம் நடந்ததில்லை. மாவட்ட நிர்வாகிகள் தான் என்ன அறிவுறுத்தல் சொல்றீங்க? நான் ஒன்றும் சொல்லல. ஏன்னா சில கருத்துக்கள்லாம் பதிவிட்டு வராங்க சமூக வலைத்தளங்கள்லாம். மாவட்ட நிர்வாகிகள் தான் என்ன அறிவுறுத்தல் நீங்க வந்து சொல்றீங்க? அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு பதிவுகள் யாரும் போடக்கூடாது. அது அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டேன், முந்தா நாளே கொடுத்துட்டேன். எந்த பதிவும் போடாதீங்க கட்சியை பற்றி அப்படின்னு. அதை அவங்க பின்பற்றணும். அவங்க திரு துரையினுடைய முடிவு சரியானதா சார்? நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் வராது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.